ஸோ ஆல்வேஸ் blame yourself. நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணலை. அந்த 4 பேருக்காக வாழாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். when I started 2009 ஸ்டார்ட் பண்ணும்போது I was a teenage, like I was 19 years. மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். இன்றைக்கி மேஜிக் பெண்கள் சீரீஸில் நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனுக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க சுவிதா, CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் வில்லிஸ் குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன். நிறைய விஷயங்கள் பேசலாம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கிரேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. இட்ஸ் மை ப்ளஷர். சில ப்ரொஃபஷன்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப நோபல் ப்ரொஃபஷனாக கருதுவோம். அந்த மாதிரி ஒரு நோபல் ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கீங்க, அதுவும் வந்து ஏர்லி எஜுகேஷன் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அவங்கள பற்றி பேசுவோம். அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கும் போதே நிறைய காம்படிஷன்ஸோடவே அவங்க வளர்கிற மாதிரி இருக்குது. ஒரு பேரண்டிங் சைட்லேருந்து நாங்கள் இதை பார்க்குறோம். ஆஸ் அன் எஜுகேட்டர் சைட்லேருந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவல் சினாரியோ எப்படி இருக்குது? ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது அந்த காம்படிஷன். கிட்ஸுக்கிட்ட வந்து அதை சம்மாவ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க அதை திணிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்கூல் சூஸ் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஃபுட்டு சூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஜஸ்ட் பிகாஸ் சம்ஒன் இஸ் கிவிங், ஒரு இன்ஃப்ளூயன்சர் அதை கொடுக்குறாங்க அவங்களோட குழந்தைக்கு அப்படிங்கிறதுனால தே சூஸ், இல்லை என்னோடய குழந்தை இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக இப்போ உள்ள பேரண்டிங்குள்ளே அது வந்து மிக்ஸ் பண்ணி மர்ஜ் பண்ணி மெஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி குழந்தைங்க அப்போ எப்படி பிறக்கும்போது எப்படி ஒரு க்ரோத் இருக்குமோ அதே தான் இப்போவும். பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டாக நிறைய விஷயங்கள் இப்போ வந்திருக்கிறதுனால பேரண்ட்ஸ் ஃபீல்ட்ஸ் வந்து என்னோடய குழந்தைக்கு இது வேணும், இது கொடுக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த சீக்கிரமாக பிள்ளைங்க பேசுகிறதோ இல்லை நிறைய விஷயத்தை பற்றி பேசுறது, தே ஃபீல் ஸோ ஹாப்பி. அந்த மெச்சூரிட்டி ரொம்ப இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் கிட்ஸை வந்து அந்த 2 இயர்ஸ்னால் இவ்வளோ தான் ஒரு க்ரோத் இருக்கும்ல, அதை தாண்டி நிறைய அவங்களுக்கு வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு தோணுது. நிறைய ஃபாலோஅப்ஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்கள வந்து. இன்றைக்கி என்ன படித்த, இப்போ என்னோடய ப்ரீ ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனோடனே கிட்ஸ்கிட்ட வந்து நம்ம என்ன கேட்கணும், லைக் யூ என்ஜாய்டா, ஓகேவா, அவ்வளோதான். அதுதான் நாங்கள் வந்து பேரண்டிங்கில் வந்து ரொம்ப வில்லிஸில் வந்து அடிக்கடி சொல்லி கொடுக்குறது. டோன்ட் ஆஸ்க் தெம் என்ன படித்த, என்ன பண்ண. ப்ரீ ஸ்கூல் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் ஸ்டடீஸ். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் வந்து வித் த பேரண்ட்ஸ், நாட் வித் த கிட்ஸ். ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மேம், இப்போது அது நம்ம நிறைய அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் நம்ம வந்து ஏர்லி சைல்டுஹுட்லலாம் அது வந்து இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எங்கே வந்து ஒரு நீடு வருது ப்ரீ ஸ்கூலுக்காக இப்போ இருக்க ஜென்ரேஷனில்? ஃபஸ்ட்டு அந்த பேசிக்காக ஃபஸ்ட்டு நீடு வந்து நம்மளோட அம்மா வந்து ஹோம் மேக்கராக இருந்தாங்க. இப்போ இருக்க நிறைய உமன் வந்து ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ அந்த இடத்துல வந்து அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து நம்ம முதல்ல இருந்த ஸ்ட்ரக்சர் வந்து பக்கத்துலேயே நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பிலேயே தான் நம்மளோட ஃபேமிலி இருந்துச்சு. இப்போ இருக்க ஒரு ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும், 10-12 இயர்ஸாக வந்து ஒரு ஃபேமிலினா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு கிட்டு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தையோட ஏஜில் அந்த பியர் குரூப் வந்து ஒரு பெரிய கேப்பாக இருக்குது சொசைட்டியில். அவங்களோட அந்த பியர் குரூப் கிட்ட வந்து அவங்க பேசும்போது தான் தே கேன் எக்ஸ்ப்ரெஸ் தேர் ஃபீலிங்ஸு, தே கேன் ஸ்பீக், அவங்க நல்லா பேச முடியும் அவங்கள்ட்ட. ஸோ அந்த கேப்பால் தான் ப்ரீ ஸ்கூல் வளர்ந்ததுக்கான மெயின் ரீசனே. அந்த பேசுகிறதுக்கு அவங்க கூட டைம் எங்கேஜிங்காக யாருக்குமே டைம் இல்லை இப்போது. பேரண்ட்ஸ் ஆர் டூ பிஸி டு ஏர்ன் மனி பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ மச் நீடட் இப்போது. ஆனால் அந்த ஒரு கேப்பால் தான் இப்போது ப்ரீ ஸ்கூல் வந்து ரொம்ப அதிகமாக அது ஒரு மச் நீடட். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்லேயே போய் நம்ம நர்சரியில் வந்து அந்த குழந்தைய வைக்கணும்.
ஸோ தட் அவங்களோட பியர் குரூப்ஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இங்கே ஒரு கேப் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அங்கே நம்மளை பொசிஷன் பண்ணிக்கிறது. நீங்கள் வந்து இங்கே ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? பர்டிகுலராக அந்த ப்ரீ ஸ்கூல் தான் உங்களோட நீஷ் அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? நான் ப்ரீ ஸ்கூல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் அப்படின்ற மாதிரி ஐ எம் நாட் அ எம்பிஏ ஸ்டூடெண்ட் ஆர் ஐ எம் பியூர்லி அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வென் ஐ ஸ்டார்டட். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான். இனிஷியலி ஐ ஸ்டார்டட் ஹோம் டியூஷன்ஸ் எல்லாமே அப்போது. ஸோ ஐ ஹேட் அ ஸ்பேஸ். சரி இங்கே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு ப்ரீ ஸ்கூல் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட நீடு அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். மாஸ்டர்ஸ் இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் பண்ணேன். ஐ லேர்ன் ஸோ மச் அபவுட் திஸ் ஏர்லி சைல்ட்ஹுட்னா என்ன, எவ்வளோ நீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஐ காட் டு நோ ஓகே இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஆக்சுவலி இப்போதைக்கு. ஏன்னா பிஸ்னஸ் வைஸ் பார்த்தா அது ஒரு பெரிய மார்க்கெட். பிகாஸ் அதான் அந்த கேப் வந்து ரொம்ப வந்துடுச்சு இப்போது. அதனால் பிள்ளைங்க வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி. அண்ட் தென் அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த இதுக்கான நீடு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் மை பிரான்ச்சஸ் ஒன் பை ஒன். ஸோ இப்போ கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 to 7 இயர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப க்ரூஷியலான ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஆனால் ஒரு குழந்தைங்க வீட்டில் இருக்க குழந்தை அந்த வயசில் இருக்க குழந்தைய பார்க்கும்போது இவங்களுக்கு நம்ம பெருசாக என்ன சொல்லி கொடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஏஜில் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியும்? நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து ப்ரீ ஸ்கூல்ஸில் ஆகும். ப்ரீ ஸ்கூல்ன்ட்டு இல்லை, நீங்கள் ப்ரீ ஸ்கூல் போடாமல் வீட்டிலே இருந்தால் அவங்களுக்கு அந்த டைமிங்கோ அதை கொடுத்தா. பட் ப்ரீ ஸ்கூலில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஒரு சர்க்கிள், ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. பார்த்தவங்களே பார்க்காம வெளியில் போய் நிறைய பிள்ளைங்களோட மிங்கிள் ஆகி அந்த அம்மா அப்பா தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா கூடயே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டீச்சர், அந்த என்வாயரமெண்ட்டு, அவங்க கூட ஒரு அடுத்த ஒரு பாசம், அவங்க கூட அந்த அட்டாச்மெண்ட்டு, அதெல்லாம் வந்து அவங்க கூட வர ஆரம்பிக்கும். சோஷியல் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக ப்ரீ ஸ்கூலில் வந்து ஆகும். அதே மாதிரி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு, நிறைய வார்த்தைகள் வந்து அவங்களோட காதில் கேட்டுகிட்டே இருக்கும். நிறைய லாங்குவேஜில் எல்லா பிள்ளைங்களும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசும். அண்ட் ப்ரீ ஸ்கூலில் வந்து நாட் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும் பேசுது, எல்லோரும் அவங்கவுங்க லாங்குவேஜில் தான் கன்வே பண்ணுவாங்க. டீச்சர் தான் இங்கிலீஷில் கன்வே பண்ணுவாங்க. ஸோ நிறைய லாங்குவேஜ் கேட்குறது அந்த மாதிரி. வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்கள்ல. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்னால் புக்கை எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சு இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி இல்லை. இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி பண்ணாங்க, ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து நம்மளை இன்வால்வ் பண்ணி விட்டுருவாங்க. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போதே வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஐயோ சின்ன குழந்தை இது பண்ண விடாத, அது பண்ண விடாத, அது பண்ண. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் மென்ட்டாக. இப்போ நம்ம அம்மா அப்பாவே நம்மளோட குழந்தைய எதுவும் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாங்க. இப்போ நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம ஏதாவது ஸ்ட்ரிக்டாக சொன்னோம்னா ஐயோ இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரேஷனுக்கு மாறுது. அதனால தான் ப்ரீ ஸ்கூல் வந்து ரொம்ப மச் நீடட் ஃபார் த கிட்ஸ் டு லேர்ன் ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்காக மெயினாக. இப்போ இந்த ப்ரீ ஸ்கூல் கான்செப்ட் இருக்குல்ல மேம், இன்னும் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு அதை பற்றி அவேர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும், நம்ம குழந்தை எதுவும் மிஸ் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவங்களால டைம் கொடுக்க முடியுது, குழந்தை கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அவங்களால எதுவும் தே கேன் ஏபிள் டு டீச் சம்திங். ஆனால் புக்கு இல்லாமல் அவங்களால எதுவும் டீச் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் ஃபைன். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ யாருமே ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்து இப்போ டீச்சராக மாறிட்டாங்க. வந்து எங்கள் கிட்ட வந்து அட்மிஷன் கேட்கும்போதே வந்து என்னென்னா என்னோடய குழந்தைக்கு எல்லாமே தெரியும், இது தெரியும், அட்மிஷன் வேணும் அப்படி தான் சொல்லி கேட்குறாங்களே. ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாமே. டீச் பண்ணுறது A to Z இருக்கட்டும், 1 to 3 இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ ஏர்லி, அவ்வளோ புஷ்அப் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எல்லாருமே கொடுக்குறாங்க இப்போ ரொம்ப இதுன்ட்டு. முடியலை அப்படிங்கிறவங்க வந்து எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. தட் இஸ் ஆல்சோ ஃபைன்.
அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ண கூப்பிட்டு போகிறீங்க குழந்தைங்கள. அதுக்கு பதிலாக நிறைய ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ண வைக்கிறீங்க. நிறைய கேதரிங்க்கு கூப்பிட்டு போகிறீங்க. நிறைய ஏதாவது நீங்கள் குக் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அவங்களுக்கு. தட் இஸ் ஃபைன். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். தெர் இஸ் நோ கம்பல்ஷன் இல்லை நீங்கள் ப்ரீ ஸ்கூல் போட்டே ஆகணும் அப்படின்னு. பட் ப்ரீ ஸ்கூல் டெவலப்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து உங்களால் வீட்டில் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க எல்லா பேரண்ட்ஸும் வந்து டீச்சர்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த பியர் ப்ரெஷர் எங்கேருந்து வருது அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்க்குறோம். அவங்க வந்து ஒரு குழந்தை வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுது, முடிச்சு வச்சிருதுன்னும் போது என்னென்னமோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்கள. இந்த ஒரு கட்டத்தில் பேரண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு? கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. பேரண்டிங் இன்ஃப்ளூயன்சஸை அவங்க நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதை மட்டும் விட்டுட்டு இவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் இப்படிலாம் பண்ணால் என் குழந்தை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டுன்னு. குழந்தைங்க வந்து கம்ப்ளீட்லி உங்களோட ஃபேமிலியை சார்ந்த ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும். அந்த பிள்ளைங்களோட எல்லாமே வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட பார்ட்னர் எப்படி இருக்காங்க, உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அந்த குழந்தையோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்குது, அதை சார்ந்து தான் இருக்கும். ஒரு குழந்தை வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணுது, என்னோட குழந்தையும் பண்ணணும். இப்போ இது நான் ரீசெண்டாக கூட எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னேன். சூப்பர் சிங்கர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹைப்பு க்ரியேட் ஆகும். எல்லாருமே மியூசிக் கிளாஸில் போடுறது அப்படி இல்லை. நிறைய தேர் ஆர் ஸோ மெனி கரிக்குலம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு பர்டிகுலராக ஒன்று இன்ஸ்டாகிராமில் வர்ற இது மட்டும்தான் என்னோடய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், இது சொல்லிக் கொடுத்தாலே என்னால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஓன் குழந்தையோட டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். யூ ஷுட் நாட் ஆஸ்க் த அட்வைஸ் லைக் என்னோடய குழந்தை இது பண்ண மாட்டேங்குது, அது பண்ண மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நீங்கள் யூ ஷுட் ஆஸ்க் த ஹெல்ப். இந்த இடத்துல என்ன ஜஸ்ட் பிகாஸ் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் வந்து இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறாங்க, இல்லை இந்த 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 வயசுலலாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெச்சூர் பண்ணுறாங்க அந்த குழந்தைய. அது வந்து எல்லா பேரண்ட்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களா மட்டும்தான் இருக்கணும். ஒரு 3 இயர்ஸ் குழந்தைன்னா 3 இயர்ஸ்க்கான ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, அது தன்னைத்தானே வந்துடும். அதை தாண்டி புஷ் பண்ணுறாங்கல்ல சோஷியல் மீடியா பார்த்து. அதுதான் மெயினாக இப்போதைக்கு அது ஒன்று தான். ஐ ஆல்வேஸ் திங்க், ஏன் இப்படி இவ்வளோ விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல அது அவங்க மூலியமாக. அந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக ஸ்பெஷலி இந்த ஏர்லி இயர்ஸ் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எக்ஸலண்ட். நம்ம ஷோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து நீங்கள் பார்ன் அண்ட் brought up இன் மும்பை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னப்பா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் பார்ன் அண்ட் brought up இன் மும்பை, உங்களோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து மும்பையில். ஒரு பிஸ்னஸை மும்பையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதுவும் எக்ஸிஸ்டிங் பிளேஸ் நிறைய பேர் இருக்கும்போது புதுசாக நம்ம போய் அங்கே வந்து ப்ளே பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? கண்டிப்பாக அது ஸ்டார்டிங்கில் வந்து வென் ஐ ஸ்டார்டட் 2009 ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் அ டீனேஜ், லைக் ஐ வாஸ் 19 இயர்ஸ். ஸோ அப்போ வந்து பெருசாக காம்படிஷன்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன, அந்த மாதிரி பெருசாக தெரியாத ஒரு காலகட்டம் அது. ஆனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பிளேஸை படிக்கணுன்ட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் ஓனாக கரிக்குலம் பண்ணும்போது, ஓனாக எல்லாமே பண்ணும்போது நம்மளுக்குன்னு எதுவும் காம்படிஷன் இல்லை. வி கேன் நம்மன்னு ஒரு நம்மளுக்கான ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டதுனால இட் வெண்ட் வெல், நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் மும்பை வந்து நாட் நியூ ஃபார் அவர் ஃபேமிலி, எங்களோட ஹோல் ஃபேமிலி. மைசெல்ஃப் இஸ் 3rd ஜென்ரேஷன், மை சன் இஸ் 4th ஜென்ரேஷன் இப்போது. ஸோ அது எங்களுக்கு ஊர் மாதிரி. ஸோ பீயிங் அது வந்து நான் மும்பைக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் எனக்கு அது மும்பை அப்படின்லாம் இல்லை, அது பிறந்து வளர்ந்த இடம் தான். அதனால் அது ஒன்றும் பெருசாக என்ன அந்த மார்க்கெட் என்னை பெருசாக எஃபெக்ட் பண்ணலை. நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க ஹூ ஹேஸ் 1000 2000 ப்ரீ ஸ்கூல்ஸ் வச்சுட்டு. பட் அவங்கள விட நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், நம்மளோட நோக்கம் என்ன, நம்மளோட மிஷன் என்ன, நம்மளோட விஷன் என்ன, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கான கரிக்குலம் வந்து நானே
க்யூரேட் பண்ணுறது எப்போவுமே. அந்த கரிக்குலம் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, உங்களுக்காக நீங்கள் வந்து க்யூரேட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு நீங்கள் வந்து உங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க? நிறைய கோர்சஸ் படிச்சிங்களா, இல்லை வெளியிலேருந்து ஏதாவது இன்ஸ்பயர் ஆகியிருக்கீங்களா? ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுவேன் டு லேர்ன் திங்ஸ். ஸோ சிங்கப்பூர் போயிருக்கேன் லேர்ன் பண்ணுறதுக்கு, துபாயில் போய் லேர்ன் பண்ணேன், நிறைய கோர்சஸ் பண்ணேன், மாஸ்டர்ஸ் பண்ணேன் ஏர்லி சைல்ட்ஹுட்டில். பிகாஸ் அது நாளாக எனக்கு அது ரொம்ப க்யூரியாசிட்டியை உருவாக்குனுச்சு என்னோடய ஃபீல்டு. இன்னும் என்ன இருக்குது இதில், இன்னும் என்ன இருக்குது, இதை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு டெவலப்மெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறைய படித்தேன், அது ரிலேட்டடாக படித்தேன். தென் ஐ டிட் மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன், பிஎட் படித்து, எம்எட் படித்து, நிறைய பிஹெச்டி நிறைய பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேன். பிகாஸ் என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் படித்த மாதிரி படித்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கரிக்குலம் வந்து எப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு புக்ஸு இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல், பிள்ளைங்களுக்கு இப்போ வில்லேஜில் வந்து வி ஹேவ் ஃபார்ம், ஒரு ஃபார்ம் செட்டப் இருக்குது. பிள்ளைங்கள கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது, ஏதாவது சின்ன பிள்ளைங்க மண்ணில், ஏன்னா இப்போ பிள்ளைங்கள மண்ணில் விளையாட விட மாட்டுறாங்களே பேரண்ட்ஸு. ஸோ மண் லைட்டாக பட்டால் கூட இல்லை அப்படின்ட்டு. ஸோ வென் வி டேக் த அட்மிஷன் அப்போவே வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லிடுவோம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. எதுலாம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கொடுக்க முடிய மாட்டேங்குதோ அதை நாங்கள் கொடுக்கறது தான் எங்களோட கரிக்குலம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இங்கே இந்த கேப்ஸ்லாம் இருக்குது, இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதை nokki நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் படிக்கிறீங்க. இந்த படிக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இல்லாமல் இங்கே படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது. நிறைய ஸ்டார்டிங்கில் வென் ஐ ஸ்டார்டட் அப்போ வந்து புக்ஸில் வந்து ஏனா ஏக்கு பக்கத்தில் ஒரு ஆப்பிள் இருக்கும், அதுதான் வந்து நர்சரியோட புக்ஸு. கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் ஒரு 2-3 இயர்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதையே வந்து நம்ம ஏன் வந்து அது பொருளாக பிள்ளைங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது. இப்போ ஃபார்ம் அனிமல்ஸ் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார்ம் டேனே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ் கொண்டு வந்து பிள்ளைங்களை, யூஸ்வலாக ஃபார்ம் அனிமல்ஸ் வந்து ப்ரீ ஸ்கூலில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஒரு ப்ளக்கார்டு காட்டுவோம், அப்படி இல்லைனா வந்து ஒரு பிக்சர் அவங்களோட புக்ஸில் இருக்கும் அந்த. ஸோ அதுக்குன்னே ஒரு நாள் வச்சு அது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. அப்புறம் குளோபல் ஃபெஸ்டிவல் வீக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீக் வைப்போம், இப்போ இட்ஸ் கோயிங் ஆன். அதில் வந்து எப்படின்னா நிறைய வெளிநாடுகளை பற்றி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அங்கே உள்ள ட்ரெஸ்ஸிங், அங்கே உள்ள ஃபுட்டு பற்றி ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ ப்ரீ ஸ்கூலில் வந்து எதுக்கு இவ்வளோ அப்படின்னா, இப்போ குளோபல் ஃபெஸ்டிவல் வீக் பற்றிலாம் அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அவங்க அதை பையாட் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சு அவங்க எக்ஸாம் எழுதணும், அதெல்லாம் இல்லை. எங்களோட கரிக்குலம் வந்து எப்படி இருக்குன்னா, தே ஜஸ்ட் நோ அபவுட் ஹவு டு செக் இன். உள்ளே போனதுக்கப்புறம் அது அந்த அந்த கண்ட்ரி எப்படி ஃபீல் ஆகுது, எந்த மாதிரியான கிளாத்ஸ் போடுறாங்க, அவங்க எந்த மாதிரி ஃபுட்டு இது பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆட் ஆன் அந்த லேர்ன் பண்ணும்போதே நிறைய கரிக்குலமில் வந்து ஆட் ஆன் பண்ணி பேசிக்காக என்ன நடந்துகிட்ருக்கு அதை வந்து இது பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி பேஸ்டாக எல்லாமே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஸ்டோரி சொன்னாலும் ஜஸ்ட்டு ஸ்டோரியாக இல்லாமல் டீச்சர்ஸ் வந்து அவங்களா மாறி அதை வந்து செஞ்சு காட்டுவாங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ 15 இயர்ஸ் இந்த ஜேர்னியில் இருக்கீங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த லெசன்ஸ்? கான்ஃபிடென்ட்டு, விடாமுயற்சி. எப்போவுமே நிறைய டைம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், நிறைய டைம் நிறைய எவ்வளோ டவுன்ஸ் வருதோ அவ்வளோ அப்ஸ் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டேபிளாக நம்ம இருந்து, நம்ம எதுக்காக ஆரம்பித்தோம், நம்ம என்ன பண்ணோம் இவ்வளோ நாள், நம்ம என்ன பண்ணணும்னு இதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பண்ணணும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, நிறைய இல்லை இந்த இடத்துல இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு பண்ணணும், நம்மளே தப்பு பண்ணணும், நம்மளே திருத்திக்கணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களையும் ப்ளேம் பண்ணக்கூடாது, எல்லா சஜஷனுமே நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ தெர் இஸ் லாட் டு லேர்ன் ஃப்ரம் ஆண்டர்ப்ரனர்ஷிப். 1 2லாம் இல்லை, நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி.
மேம் உங்களோட ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த சொசைட்டியல் நார்ம்ஸ் எதுலேயுமே நீங்கள் ஃபிட் இன் ஆகலை, அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் வருது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க 30 இயர்ஸில் வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டத்துலையும் நீங்கள் அந்த பிரேக் பண்ணும்போது அங்கே ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வந்திருக்கும்ல, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? புக்ஸ்லேருந்து வந்துச்சா, இல்லை நீங்கள் பார்த்த மனிதர்கள்கிட்டேருந்து கிடைச்சதா, இல்லை லைஃப் ஆஸ் இன் நீங்கள் சொல்வீங்க கோயிங் வித் த ஃப்ளோவில் உங்களுக்கு வந்துச்சா? சொசைட்டி வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஒரு கொஷின் போட்டுகிட்டே இருக்கும்ல. ஃபஸ்ட்டு கொஷின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு நோட் மாதிரி கேட்பாங்க. லைக் இது எப்படி இருக்கு, இது என்ன பண்ணுற, அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய 10th ஸ்டாண்டர்ட்குள்ளதுமே. 10th ஸ்டாண்டர்டில் வென் ஐ ஃபெயில்டு இந்த சப்ஜெக்ட்ஸு. அப்போ வந்து அவ்வளோதான், ஓகே இனிமேல் பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நாங்கள் பாட்டப் ஆன இடத்துல வந்து நிறைய தமிழியன்ஸ் இருந்தாங்க அப்போது. இப்போ வி ஷிஃப்டட், அப்போ அங்கே இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த நம்ம கம்யூனிட்டி பீப்புள் கூட இருக்கும்போது வி ஆல்வேஸ் கெட் ஸோ மெனி கொஷின்ஸ். இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரென்த்து வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அம்மா தான். அம்மா வந்து எப்போவுமே வந்து அம்மாவும் இருக்கட்டும் அப்பாவும் இருக்கட்டும் எப்போவுமே வந்து சொசைட்டிக்காக எங்களை எதுவுமே பண்ண சொன்னதில்லை. நீ உனக்கு நல்லது நீ படித்தனா அப்படிங்கிற மாதிரி தான். நான் 10th ஃபெயிலாக இருந்தப்போவுமே அம்மா கிட்ட வந்து இல்லை ஐ திங்க் எனக்கு வந்து படிப்பு வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ கூட வந்து அம்மா வந்து படித்தா உனக்கு நல்லா இருக்கும், படித்தாதான் உனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்களே தவிர, ஃபெயிலாகி வீட்டில் இருக்கும்போதும் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரியான சொசைட்டியல் ப்ரெஷர் வந்து எப்பயுமே பேரண்ட்ஸ் கொடுத்ததில்ல. நான் அதனால தான் இப்பயும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, சொசைட்டிக்காக நீங்கள் ஒரு விஷயத்த உங்களோட பிள்ளைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா அதை விட ஹார்ம்ஃபுல்லான விஷயம் உங்களோட குழந்தைக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, தட் இஸ் ஃபைன். பட் இந்த ப்ரெஷரை மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு பாய்சன் வந்து வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அது வந்து அந்த பிள்ளைங்க ஒன்று பண்ணணும்னு நினைக்கும்ல, அது வந்து பை டிஃபால்ட்டாகவே அப்படியே அவங்கள விட்டு அது போயிடும். ஐயோ அம்மா சொல்கிறாங்க, இப்படி பண்ணால் தான் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க, அப்போ தான் வந்து சொசைட்டியில் 4 பேர் நம்மளை நல்லா சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் எப்போவுமே வந்து அந்த 4 பேருக்காக வாழாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பிகாஸ் என்னோடய அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி மும்பையில். அண்ட் வி ஆர் நார்மல் ஃபேமிலி. அம்மா வந்து டெய்லராக இருந்தாங்க, இப்போ ஷீ இஸ் ஹவுஸ் ஒய்ஃபு. ஸோ அதிலிருந்து நாங்கள் 3 பேருமே வி ஆர் டூயிங் வாட் வி வாண்ட். என்ன எங்களுக்கு பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது மேபி பிகாஸ் எங்கள் அம்மா அப்பா வந்து அந்த 4 பேரை பற்றி எதுவுமே நினைக்காததுனால டில் நவ் நான் இங்கே போகிறேன் இங்கே வரேன், இது பண்ணால் கரெக்டாகுமா, இது பண்ண இது உனக்கு கரெக்டாகுமா, உனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற கொஷினுமே அவங்க என்றைக்குமே வச்சதில்லை. மேபி பேரண்ட்ஸ்டிங் வந்து அதில் ரொம்ப முக்கியம். அந்த சொசைட்டிக்கு நம்ம பயப்படாமல் ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து பேரண்ட்ஸோட ஹெல்ப் வந்து நம்மளுக்கு ரொம்ப, அண்ட் எஸ்பெஷலி வென் யூ ஆர் அ உமன், பேரண்ட்ஸோட ஹெல்ப்பு வந்து ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தில். அவங்க நம்ம கூட இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் வந்து. ஸோ லக்லி நமக்கு வந்து அம்மா அப்பா எல்லாருமேயோட சப்போர்ட்டில் நம்ம வந்து சூப்பரான ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியில் வந்து நம்ம ஒரு விஷயம் நினைப்போம், பட் நிறைய நேரங்களில் அது அப்படியே நடக்காது. இன் லைஃப் கூட அந்த மாதிரி நிறைய இருக்கும். பர்டிகுலராக அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியில் நம்ம நினைக்கிறது நடக்கலை அப்படின்னும் போது அந்த மாதிரி டைமில் உங்களுடைய அதுக்கான ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணணும். நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணோம், எதனால் அது நடக்கலை அப்படின்னு ப்ராசஸ் பண்ணோம். ஒரு சில டைம் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, அது நம்மளுக்கானது இல்லை மேபி, அதனால் அது நடக்கலை. அப்படி நடக்காத போனதுக்கு இன்னொரு ரீசன் நம்மளோட ஹோம்ஒர்க் கரெக்டாக இல்லைன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ப்ளேம் யுவர் செல்ஃப். நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணலை, மேபி உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களால நடக்கலை, இந்த சிச்சுவேஷனால் நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இல்லைனா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இதை நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸு உங்களோட ப்ராடக்டோ சர்வீஸோ மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து அது ஃபெயிலியர் ஆனாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அது நம்மளோட
இதுதான். ஸோ அந்த ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ஒர்க் எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, நம்மளோட டீம் எப்படி வச்சுருக்கோம், சூஸிங் டீம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு வந்து ரீசனு. அதை நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் ஐ ஆல்வேஸ் டூ. சுவிதா அவங்களோட ஜேர்னியில் வந்து அவங்க மட்டும் முன்னேறி வரல, அவங்களோட சார்ந்த ஒரு விமன் கம்யூனிட்டி அவங்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்துட்டுருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தா ஒரு 100லேருந்து 150 பெண்கள் மட்டும் உங்கள் டீமில் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். எல்லாருமே பெண்கள், அது வந்து ஆக்சிடென்டலாக அமைஞ்சது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வந்துச்சா? அவங்க அப்படி எதுவுமே அவங்க வந்து என்ன நினைக்க வச்சதில்ல எந்த உமனுமே. இதுக்கு பதிலாக மென் இருந்திருந்தா நல்லா பண்ணியிருந்திருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே நினைக்க வச்சு. ஐ ஹாவ் அ சூப்பர் டேலண்டட் டீம், உமன் டீம். ரொம்பவே நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க கூட நம்ம வந்து ஒரு ஒர்க் கொடுக்கும்போது அவங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அது அது இது நாள் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதில்லை மென் வச்சுருந்தா பெட்டராக இருந்திருக்குமா அப்படின்ட்டுன்னு. பட் இப்போ ஒரு 3 இயர்ஸ் பேக் ஐ ஸ்டார்டட் ஒன் மோர் வெஞ்சர். அதில் என்னோட டீமில் மென் இருக்காங்க அண்ட் தே ஆர் ஆல்சோ டூயிங் குட். நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஒர்க்கிங் வித் மென் டீம். ஸோ உங்களோட அந்த விமன் டீம் அவங்கள பற்றி சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் இதில் வந்து கெரியர் பிரேக் விட்டு ஒரு 10 இயர்ஸ் பக்கம் பிரேக்லாம் விட்டு அவங்க திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கெரியர் அப்படின்னு சொல்லி. ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ் அவங்க சைட்லேருந்து இருக்கா? ரொம்ப வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்க அவங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து காலேஜ் முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லா வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடந்த உடனே ப்ரெக்னென்சி ஜேர்னின்னு ஒன்று போகும். அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் வந்து பாசம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எல்லாருமே அவங்கள வந்து அந்த ஒரு உமனை வந்து கட்டி போட்டுருவாங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக அது வந்து அப்படி தான் ஆக்சுவலாக சொல்லணும். அப்போ வந்து ஐயோ குழந்தை நீ இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீங்கள் வந்து உனக்கு எதுக்குமா கஷ்டம் அப்படின்ட்டு. அதேமாதிரி இன்லாஸ் வந்து ஐயோ நீ இல்லைன்னா குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த உமன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது பாசம்னு நினைக்கிறாங்க. அவங்கள சுற்றி சொல்கிறது எல்லாமே இது வந்து பாசம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக மற்றவங்களால முடியாது, நீனே இதை பண்ணுமா அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க சொல்லாமல். இப்படி பிரேக்கான உமன் தான் நிறைய பேர் இதில் இந்த மாதிரி தான் அந்த ஒரு பெரிய கேப் எடுக்கிறாங்கல்ல ஒர்க்கில் இருந்து. கேப் வந்து யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம். ஓகே இல்லை எனக்கு வந்து ஐ எம் வெரி வெல் செட்டில், எனக்கு எதுவுமே இல்லை, ஐ எம் ஓகே வித் எவ்ரி திங் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம். பட் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எடுக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கும்போது அந்த 9 o'clockனா அந்த 8:55க்கு அவங்க ரிப்போர்ட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த 6 o'clock அப்படின்னா அந்த 6 o'clock வந்து அவங்க ரிப்போர்ட்டிங் அனுப்புகிறதா இருக்கட்டும், லாகின் பண்ணுறதா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ டிசிப்ளினாக அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட அந்த ஒர்க் இதை அப்படின்னு தோணுது. அது பார்க்கும்போது ஆக்சுவலாக இப்படி உள்ளவங்க இன்னும் நம்மக்கிட்ட இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும், இன்னும் நம்மளோட கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க வந்து ஒரு 12 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் ஜாயின் பண்ணாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் எல்லார் கூடயுமே பர்சனலாகவும் காண்டாக்ட் பண்ணுவேன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ தான் டிஃபினை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஐ ஆஸ்ட் வை டிஃபினா வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து டிஃபின் பேக் பண்ணும்போது எனக்குமே பேக் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஐ மிஸ் திஸ் அ லாட். இந்த டிஃபினை பேக் பண்ணுறது எனக்குன்னு நான் பேக் பண்ணி ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்றத வந்து நான் ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் யூ கேவ் அ சான்ஸ், ஸோ நான் வந்து டெய்லி மார்னிங் பேக் பண்ணிக்குவேன். அது வந்து எனக்கு பயங்கரமாக எவ்வளோ ஒருத்தவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வீட்டிலேயே டிஃபின் பேக் பண்ணி வீட்டில் உட்காந்து அந்த லன்ச் டைமில் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸோ அந்த கேப் வந்து யாருமே விடக்கூடாது. வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸ்? பிராண்டிங் அப்படின்னா கமர்ஷியலி கேட்டிங்கன்னா எவ்ரி மந்த் நம்மக்கிட்ட இருக்க பிள்ளைங்கக்கிட்டே வந்து ரிமைண்டர்
அனுப்புறது தான். நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அதில் வந்து நம்மளோட ஸ்கூல்லேருந்து நிறைய டேக் அவேஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி பிராண்டிங்ஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். லைக் டிராஃபிக் போய் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கிட்ஸை வச்சு. ஸோ அங்கே வந்து எந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்குறது. ஸோ அந்த மாதிரி வேலண்டைன் டேக்கு வந்து வெளியில் பிள்ளைங்க வந்து நின்று ஃப்ளார்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டி கூட நம்ம வந்து சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக பிராண்டிங் பண்ண வேண்டாம். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பிராண்டிங் தான். அந்த மாதிரி மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் திஸ் பிஸ்னஸ் ப்ரீ ஸ்கூல் அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட அட்மிஷன் வாங்கியிருக்க குழந்தைங்கள வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கரெக்டாக அந்த பிள்ளைங்களோட டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாலும் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் தான். ஏன்னா ப்ரீ ஸ்கூலில் வந்து நிறைய வந்து மவுத் பப்ளிசிட்டி தான் நிறைய ரீச் ஆகும். இப்போ நான் வந்து என்னோடய குழந்தை இந்த ஸ்கூலில் படிக்குது, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து டக்குன்னு அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 75% அதை கன்சிடர் பண்ணுவீங்க. ஒரு அம்மா நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அப்படின்னு. ஸோ அதுதான் என்னோடய மார்க்கெட். அதனால தான் டீமை வந்து ரொம்ப திரும்ப திரும்ப அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கான ரீசன். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் புது புது கஸ்டமரை கொண்டு வந்து இது பண்ண முடியாது. அதனால் அந்த பேரண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஏற்கனவே இருக்கவங்கள எவ்வளோ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், அந்த குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ தெரியுது, அது ரொம்ப முக்கியம். அதுதான் ப்ரீ ஸ்கூலோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து 15 இயர்ஸ் ஜேர்னி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்கள் சொன்னீங்க இந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை நம்ம ரைட்டாக அவங்கள வந்து டீச் பண்ணாலே அவங்கள வந்து உங்களுக்கான பிஸ்னஸை வந்து அவங்க மூலமாக அது நடந்துடும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ குழந்தைங்க இருந்தாங்க? இப்போது எவ்வளோ குழந்தைங்க வந்து சேர்ந்துருக்காங்க? இப்போ ஒரு பிரான்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 7 கிட்ஸ் தான் இருந்தாங்க ஃபஸ்ட் இயர். ஸோ ஒரு 3 இயர்ஸாகவே 7லேருந்து 20 ஆச்சு, 25, அதுக்கப்புறம் 50, அந்த மாதிரி தான். இப்போ எல்லா பிரான்ச்லேயுமே வி ஹேவ் 100+. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க. அதோட மட்டும் நீங்கள் இருந்துடாமல் நிறையா அதர் சேரிட்டி ஒர்க்ஸில் கூட உங்களை வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன? என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப இப்போது டைப் ஆகிருக்கீங்க? ஸோ இப்போது வில்லிஸ் ப்ரீ ஸ்கூல், அது இல்லாமல் வில்லிஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறோம், ஒன்லி ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் கிடச்சிச்சு, ப்ராஜெக்ட் துர்கா அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. அதில் வந்து கேர்ள்ஸ் ட்ராப் அவுட் ரொம்ப சீக்கிரமாக, லைக் ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்லேயே ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தே டோன்ட் கம் டு த ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க. ஸோ அதுக்குள்ளே கவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு டு டூ திஸ் ப்ராஜெக்ட். ஸோ அதில் வந்து கிட்ஸை வந்து அந்த அந்த பெண் குழந்தைங்களை வந்து திரும்ப அவங்கள வந்து அவங்களோட கம்யூனிட்டிலே போய் மீட் பண்ணி அவங்களுக்கு எதனால் அவங்க வரலை, என்ன ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன, எதனால் அவங்க வந்து படிக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து திரும்ப ரீஎன்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய விமன் ஆண்டர்ப்ரனர்ஸோட நீங்கள் வந்து பழகுறத நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்கு பிடிச்ச விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட லெசன்ஸ்? ஸோ உமன் ஆண்டர்ப்ரனர்ல யாரை நம்ம மீட் பண்ணுறோமோ அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயம் வந்து நம்ம கற்றுக்க முடியுது. அவங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ யூஸ்வலாகவே கனெக்டிங் பீப்புள், நெட்வொர்க்கிங் வித் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ட்ராவல் அ லாட். ஸோ நிறைய சிட்டிஸில் நான் பார்க்குறேன், நிறைய உமன் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த இடத்துல அவங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, எப்படி வந்து அவங்க இந்த பொசிஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு பேசும்போது வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்க ஸ்வேதா அவர்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் அவங்க அதை தாண்டி மல்டிபிள் ஹேட்ஸ் வேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஃபேமிலி நீங்கள் வந்து பார்த்துக்கணும், நீங்கள் சொல்கிறீங்க நிறைய நான் ட்ராவல் பண்ணணும், ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி ஒரு 150 பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் போய் நிற்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்களை எப்படி அழகாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க? டைம் மேனேஜ்மெண்ட்டு தான். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த டைமில் இதை பண்ணணும், இந்த டைமில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீ பிளான் ரொம்ப பண்ணுவேன் நான். அது
ஒரு சில டைம் வந்து ஏன் இவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லா இடத்துக்கும் ஆன் டைமில் போகணும், ப்ரீ பிளான் பண்ணணும். அண்ட் ஒரு மாதிரி பேட்டர்னை கொஞ்சம் டிசிப்ளினாக வைக்கணும். ஏர்லி ஸ்லீப், ஏர்லி வேக்கப் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. அண்ட் ஐ ஹாவ் 3 years old சன். ஸோ அவன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்ல, அப்படியே கூடயே அவனையும் கூட்டிகிட்டு எல்லா இடத்துக்கும் போகணும். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் லைக் மீட்டிங் பீப்புள் அண்ட் டிஸ்கஸிங் திங்ஸ். அண்ட் நல்லா போயிட்டுருக்கு. ஐ மீன் மேபி அது பிஃபோர் மேரேஜே வந்து அந்த ப்ராக்டிஸில் நான் ஏர்லி பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. ஓகே. பட் சம்டைம்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து என்னோடய பையனை பார்க்கும்போது எப்படிரா நீ இவங்க கூட சுற்றுற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் வந்து நம்மளை வந்து கில்ட்டி ஃப்ரேம்லாம் வைப்பாங்கள்ல ரிலேட்டிவ்ஸு, அவனை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணணும். அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஐயையோ நம்ம வந்து அப்போ ஒரு நல்ல தாயா இல்லையா அப்படின்லாம் நினச்சிட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். லைக் மேரேஜாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், நம்ம படிச்சுட்ருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். இதனால் இது பார்க்க முடியல, இதனால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம ப்ளேம் கேம் பண்ணக்கூடாது. ஸ்பெஷலி வென் யூ ஹாவ் அ கிட். அது வந்து அப்புறம் ஒரு நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிள்ளைங்க ஒரு 10 years உனக்காக தான்டா இதெல்லாம் நான் பண்ணேன், உன்னால தான் நான் இதை விட்டேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால நம்ம ப்ரீ பிளானாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. சொசைட்டி வைக்கக்கூடிய அந்த நம்ம மேலே வைக்கக்கூடிய ப்ளேம் வந்து நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. முக்கியமாக இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கிற நிறைய பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த மாதிரி மல்டிபிள் ஹேட்ஸ் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க எங்கேயாவது வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து எப்படி சேரப் பண்ணுவீங்க? உங்களோட கான்வர்சேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எவ்ரி வீக் வரும். ஃபேமிலியில் இதை சொல்லியிருக்காங்க, என்னை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி ஒரு நாள் லேட்டாக போனேன், அதனால் எங்கள் இன்லாஸ் இனிமேல் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹேண்ட்லிங் உமன் டீம் இஸ் நாட் லைக் மென் டீம். பிகாஸ் ரொம்ப உடனே குயிக் டிசிஷன் எடுப்பாங்க பொண்ணுங்க. ஸோ எப்போவுமே நான் என்னோடய டீமுக்கு சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தாலும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமா, பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃப், ஜஸ்ட் யூ நீட் டு ப்ராசஸ். நம்ம முன்னாடி என்ன நடக்குதுன்றதை வந்து ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து டைரெக்டாக ப்ரொசீட் பண்ணுறது தான். அதனால் வந்து ஐயோ நம்ம விட்டுட்டோம், இந்த சான்ஸை விட்டுட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இது செட் ஆகலை, என்னோடய பையன் வந்து சாப்பிட்றத நிறுத்திட்டான் நான் வேலைக்கு வர்றதுனால. அவனுக்கு வந்து இப்போ கூட ரீசெண்டாக வந்து என்னோடய பையன் வந்து நீ வேலைக்கு போனதுலேருந்து நீ டேஸ்டியாகவே சமைக்க மாட்டேங்கிறம்மா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காகலாம் வேலையை விடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுதான் உமனில் லைக் அவங்களுக்கு அந்த மேபி தே ஆர் நாட் அந்த விஷயத்தில் தே ஆர் நாட் ஸ்ட்ராங் அப்படின்னு. உமன் ஆர் ஸ்ட்ராங், பட் அந்த விஷயத்தில் வந்து இமோஷ்னலி ரொம்ப இதுவாக இருப்பாங்க. இது ஒரு ரீசன் சொல்லி ஒருத்தவங்க ஒர்க் விடுறேன் அப்படின்னாங்க. அவன் இன்னும் ஒரு 10 years வரைக்கும் தான் இன்னும் அவன் ஈஸ் ஐ திங்க் 6th standard ஏதோ. இன்னும் ஒரு 4 years, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற சாப்பாடே அவனுக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட சாப்பிட்ணுன்னு சொல்லுவான். அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு ரீசனாலாம் வச்சு அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். மேபி அவனுக்கு பிடிக்கிற மாதிரி எதுவும் பண்ணி தரணும். இல்லைனா அவனை வந்து நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், அதனால் இப்படி இருக்குது, ஐ வில் மேக் சண்டே வந்து உனக்காக நான் வந்து இந்த ஸ்பெஷல் பண்ணுறேன், அவ்வளோதான் பண்ணணுமே தவிர அதுக்காக உங்களோட ஃபுல் கரியரே வந்து ஐயோ இல்லை என்னோடய பையன் மனசு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுக்காக இது. ஒரு சில உமன் வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அதனால் நான் விடுறேன் வேலையை அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் பண்ணணும். ஹஸ்பண்டு சொல்கிறாங்க நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு, தே ஃபீல் தட் இஸ் லவ். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ண விடுறது தான் வந்து, உங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ண விடுறது லவ். உங்களுக்கு பிடிக்காததை பண்ண வைக்காமல் இருக்கிறது ஒரு லவ். ஆனால் அதை வந்து மாற்றி நிறைய பேர் யோசிக்கிறதுனால மேபி அதான் இமோஷ்னலி கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நிறைய பேர்
ரொம்ப பேலன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. அது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ வில்லிஸ் வந்து இப்போதைக்கு மும்பை அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் இருக்குது. இன்னும் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் இருக்குது? அதுக்கான பேஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு தான் ஆக்சுவலி. அப்புறம் அதுக்கப்புறம் பெங்களூர். இதுதான் கம்மிங் 3 இயர்ஸ்க்குள்ளே பிளான் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமாகவே வில் ஸ்டார்ட் இன் தமிழ்நாடு. ஏதாவது அதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது? நிறைய ஆக்சுவலி இங்கே தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக மகாராஷ்டிரா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், தமிழ்நாடு இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்கே குள்ள மார்க்கெட் டிஃப்ரெண்ட்டு, அங்கே உள்ளது டிஃப்ரெண்ட்டு. அங்கே வந்து எப்படின்னா பிறந்த குழந்தைய சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் வந்து 1 வயசுலாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து எப்படின்னா 3 இயர்ஸ் வரை கிராண்ட் பேரண்ட்ஸ் விடவே மாட்டாங்க வெளியில். ஸோ அதுக்கான ரிசர்ச் எல்லாம் போயிட்டுருக்கு, எந்த மாதிரியான நீட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இங்கே கொண்டு. ஆமாம், எல்லா ஸ்டேட்டுக்கான கல்ச்சர் வந்து வேறு மாதிரி, அது நான் பார்த்துட்டேன். ஸோ இன்னுமே நாங்கள் வி ஆர் ரிசர்ச்சிங் எப்படி போயிட்டுருக்கு இங்கே உள்ளது. இங்கே வரும்போது என்னென்னலாம் நம்ம வந்து அங்கே உள்ளதை இங்கே சேஞ்ச் பண்ணணும், இங்கேக்குன்னு எந்த ஸ்ட்ரக்சரை நம்ம புதுசாக கொண்டு வரணும், அது பிளான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. உங்களோட லிங்க்டின் போஸ்ட்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கோம் மேம். ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். நிறைய இப்போ ஷார்ட்கட்ஸ்லாம் வந்துடுச்சு, கோச்சஸ் கிட்ட நம்ம கற்றுக்கலாம், ரொம்ப சீக்கிரமாகவே சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியுது. பட் அதை விட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பண்ணும்போது அது கொடுக்குற ரிசல்ட் அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறத அழகாக வலியுறுத்துறீங்க. ஸோ ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கும் எங்கே அவங்க டிஃபர் ஆகுறாங்க? நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணால் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பிஸ்னஸ்ஸு. அதே மாதிரி வந்து நிறைய மற்றவங்களோட போஸ்ட்டு, மற்றவங்களோட சக்ஸஸ்ஸு, மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்குற கியான்னு என்ன சொல்லுவாங்க, இந்த சஜஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பிஸ்னஸ் வந்து எவ்ரிடே லேர்னிங். ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு லேர்னிங் தான். வந்து இன்றைக்கி வந்து இப்படி பண்ணியிருக்கோம், நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த லேர்னிங்கை தவிர இப்போ நிறைய பேர் வந்து ஒரு டீம் உருவாக்கிட்டு அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. இவங்க வந்து எங்கேருந்து எந்த மாதிரியான ஷார்ட்கட்லாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போது எக்ஸ்பீரியன்ஸ்னால் எப்படின்னா, எவ்ரிடே நம்ம வந்து இப்போ ஒரு 15 வருஷமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஒரு பெரிய ஃப்ளோ போட்டு வச்சுருப்போம், இந்த வருஷம் நம்ம இந்த ரெவென்யூ அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆகாது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ரெவென்யூவை வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்காம, ஓகே வேறு ஒருத்தவங்க பண்ணுறத பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் ஏன் ரெவென்யூ வந்து கம்மியாச்சுங்கிறத வந்து நீங்கள் உட்காந்து ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் இயர் வந்து நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் வந்து யூ கேன் இன்க்ரீஸ் இட். நம்மளாக வந்து மற்றவங்களையா பார்த்துட்டு அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் என்ன, நம்மளோட சர்வீஸ் என்ன, அதில் வந்து ரொம்ப டீப் நாலேஜ் நம்ம வந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறது வந்து உங்களோட பிஸ்னஸில் நான் வந்து கோ வித் த ஃப்ளோவில் போவேன், நான் வந்து பர்டிகுலராக இந்த வருஷம் இந்த கோல்ஸ் இந்த மாதிரி நான் வந்து ஸ்பெசிஃபைடாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா ப்ராப்பராக கோல் செட் பண்ணுங்கள், அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த கோயிங் வித் த ஃப்ளோ ஜேர்னியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் நினச்சிருக்கீங்களா, நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், இந்த வருஷம் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி? இல்லை, ஆக்சுவலாக ஏன் அது பண்ணுறது இல்லைன்னா, நம்ம வந்து ஒரு மேபி ரொம்ப ஏர்லியாக நான் ஸ்டார்ட் பண்ணதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு அது ரொம்ப நான் அதை யோசிப்பேன் எப்போவுமே. எதுவுமே பிஸ்னஸ் இஸ் நாட் அ மேஜிக். எப்போவுமே நான் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா அப்போது வந்து நான் யோசித்தது உண்டு, அப்படியே நம்ம வந்து இன்றைக்கி போகணுமா, இத்தனை அட்மிஷன் ஆயிருமா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸ் இஸ் அ நாட் அ மேஜிக். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் நடக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 100 crores நம்ம பண்ணணும், இதுதான் நம்மளோட கோல் அப்படின்னா, என்னோடய நோக்கம் என்னவாக இருக்கும், 100 crores பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குமே தவிர, நடுவில் இருக்க அந்த ஜேர்னி ஐ வில் மிஸ் இட்.
அதை வந்து எப்படி அதை கொண்டு வர முடியும், என்ன பண்ண முடியும், அதெல்லாம் தாண்டி எனக்குள்ள ஒரு விஷயம் ஸ்ட்ரகிளாகவே இருக்கும். நம்ம 100 க்ரோஸ் வந்து டச் பண்ணணுங்கிறது. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஏமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நம்ம பண்ணலை. ஸோ நான் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டோட செலிப்ரேஷன் ஐ வில் மிஸ் இட், ரைட்? நான் ஒவ்வொரு டைமும் ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவேன். அதை வந்து நான் மிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அந்த சந்தோஷத்தை நான் மிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இஃப் ஐ கீப் ஒன் கோல், ஒரு நம்பர்ஸ்லேயோ இல்லை ஒரு ஏதோ ஒன்றில் வந்து நம்ம ஒரு கோல் வச்சுட்டேன் நான் அப்படின்னா, நான் இந்த சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸை வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இல்லை, திஸ் இஸ் நாட் மை கோல், எனக்கு வந்து என்னோடய கோல் அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஐ டோன்ட் கீப் எனி கோல்ஸ். கோ வித் த ஃப்ளோ. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ஐ கிராப் இட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நடந்துகிட்டே போயிட்டே இருங்க. யூ வில் கெட் யுவர் பாத். உனக்குன்னு ஒரு வழி நீ போய்கிட்டே இரு. உனக்கு ஒரு வழி இல்லையா, நீனா ஒரு வழியை உருவாக்கிட்டு போயிட்டே இரு. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இதாயிரும் அப்படி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. நிறைய செலிப்ரேஷன்ஸ் நம்மளை சுற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக சொன்னீங்க, சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நிறைய இந்த ஃபண்டிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நடக்குதுல்ல. ஸோ அவங்களெலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி ஒருத்தவங்க நம்மளோட ஐடியாஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக. அடுத்த வேலையாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணலான்றது தான். ஓகேவா? அவங்க அதுக்கு பாஸ் கூட கொடுக்கறதில்ல. கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் எல்லாமே. ஸோ இப்போ இருக்க நியூ ஸ்டார்ட் அப்ஸு, நியூ ஜென்ரேஷன் ஸ்டார்ட் அப் லைக் மேபி அவங்கெல்லாம் வந்து ஒரு 22 to ஒரு 28 அந்த மாதிரி ஒரு அப் டு 30க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இவங்க இவ்வளோ வாங்கியிருக்காங்க. அது ஒரு மாதிரி, அது நீங்கள் லிங்க்டின்ல பார்த்துருப்பீங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவில் அவங்க போயிட்டே இருக்காங்கல்ல அது. ஸோ இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக மற்றவங்களோட அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வி ஆர் லிவிங் இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எரா. நிறைய புது புது ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. பர்டிகுலராக விமன் அப்படின்னு நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க, சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. புதுசாக வரக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள்? நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, உங்களால் இது பண்ண முடியாது, திஸ் இஸ் த லிமிட் அப்படின்னு ஒரு லிமிட், ஒரு கோடு போட்டே உங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இந்த உலகமே உங்களுக்கு தான். ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம். இது வெரி பேசிக் கோட்டு தான், எப்போவுமே எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். ஆனால் ஆஸ் அ உமன் ஆண்டர்ப்ரனராக எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு, லைக் பிகாஸ் நான் டீனேஜில் ஆரம்பித்தது, இப்போ ஐ எம் அ மதர் ஆஃப் ஒன் சைல்டு. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு பொண்ணாக இருக்க போய் தான் இது பண்ண முடியலையோ அப்படின்னு தோணும். டீனேஜில் ஆரம்பித்து இப்போது ஐ மீன் 30ஸ்ல இருக்கும்போது நிறைய பார்க்குறேன், நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது. ஐ எம் நாட் லைக் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னாலும், இது வரைக்கும் அந்த ஜேர்னியில் வந்து நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் எப்படி இருந்தாங்க, ஏன் இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. நல்லா ஒர்க் போயிட்டுருப்பாங்க, நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2-3 இயர்ஸ்லேயே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்களெலாம் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏன் இப்போது இது கேட்டால் குழந்தைக்கு 10th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டுன்றாங்க, இல்லை இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அதனால் ஒரு கேப் எடுத்துருக்காங்க. அந்த கேப் வந்து வில் ரூயின் யுவர் கோல். அவங்களுக்குன்னு ஒரு இது செட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, நான் இதை தான் பண்ணணும், எனக்கு இதில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது வந்து எப்போவுமே பொண்ணுங்களுக்கு வந்து எப்போவுமே அது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளோட லைஃபு. நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். கம்ப்ளீட்டானா எப்படி சொல்கிறது, 100% மாறும். அப்படிலாம் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் காட்டுற மாதிரிலாம் என்னோடய லைஃப் மாறவே இல்லை. அதுவாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரெக்னென்சி ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்கள்ல, ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபீலிங்கு.
அந்த மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலாக. ரியாலிட்டி இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் உமன். கரெக்டாக உமனுக்கு மட்டும்தான் தெரியும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி டைம்லலாம் பிரேக் ஆகாமல் யூ ஷுட் கண்டினியூ யுவர் ஜேர்னி. ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ரிசல்ட்டை விட எக்ஸாமில் உட்காந்திங்களான்றது முக்கியம் ரொம்ப. வின் பண்ணிங்களா, ஃபஸ்ட்டு வந்தீங்களா, செகண்ட் வந்தீங்களான்றதை விட நீங்கள் அந்த 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 ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களான்றது ரொம்ப முக்கியம். அந்த பார்ட்டிசிபேட் பண்ணாமலே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பண்ணுறவங்களுக்கும் அதுதான் நான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் சொல்லுவேன். அண்ட் இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அதுதான். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் ப்ராப்ளமே நினைக்காம இக்னோர் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும். ஃபேமிலியில் வந்து யூஸ்வலாக கேட்பாங்க, அதே மென்ட்ட கேட்க மாட்டாங்க, உமன்கிட்ட கேட்பாங்க, எவ்வளோ வருது, இத்தனை பிள்ளைங்க வந்தால் இவ்வளோ வரும், அப்போ இங்கே வந்து இதுவா, அப்போ இதுக்கு பதிலாக நான் இதை பண்ணியிருக்கலாமே, நீ இவ்வளோ படிச்சிருக்க, வேலைக்கு போயிருக்கலாமே. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி. தே கேல்குலேட் எவ்ரி திங் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அ உமன். ஒரு மென்கிட்ட போய் உக்காந்து அவங்களோட கணக்கு வந்து கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. என்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் கேட்பாங்க எல்லாருமே, அப்படியா, இதுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வாங்குறீங்க, அப்போனா இதுவா, ஓகே, அதுக்கு இந்த 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 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, இப்பயும் கொடுக்குறாங்க. அதனால் அது கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. யூ ஜஸ்ட் இக்னோர். அவங்கள பார்த்து வந்து அவங்களுக்காக நீ வந்து இப்படி சொல்லிட்டாங்களே, இதுக்கு பதிலாக நீ வேலைக்கு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஒரு ரிலேட்டிவ் வந்து ஒரு கேல்குலேஷன் போட்டு, நீ தான் இவ்வளோ படிச்சிருக்கியாமா, வேலைக்கு போனாலே உனக்கு இதை விட அதிகமாக கிடைக்குமே அப்படின்னாங்க. ஸோ இது வந்து வந்துட்டே தான் இருக்கும். லைஃப் ஃபுல்லாக நம்மளை கேல்குலேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் கேல்குலேட் பண்ணுவாங்க. அதை வந்து இக்னோர் பண்ணணும். அவங்களுக்காக நம்ம வந்து எப்படியாவது சாதிச்சு காட்டணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கோ வித் த ஃப்ளோ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். கம்மியாக earn பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். அண்ட் யூ கேன் டூ இட் ஸோ மச். உமன் கேன் டூ இட் ஸோ மச். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நிறைய பண்ணலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மென் நெவர் இப்போ இது வரைக்கும் 15 இயர்ஸில் வந்து என்னோடய தம்பியாக இருக்கட்டும், என்னோடய அப்பாவாக இருக்கட்டும், என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என்னோடய சன்னாக இருக்கட்டும், என்னோட நிறைய மேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தே நெவர் டிஸப்பாயிண்டட் மீ. நீ ஏன் பண்ணுற இது, நீ பொண்ணு தானே, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி. என்னோடய மேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், யாருமே, ஐ மீன் எங்கள் அப்பா, யாருமே வந்து பொண்ணு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம வந்து எப்போவுமே வி ஷுட் நாட் பிளேம் மென். இவங்களால நம்ம பண்ணலை, அட்லீஸ்ட் டெல் தெம் யுவர் ஸ்டோரி. இதுதான் நான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோடய பிளான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தே வில் அக்செப்ட் இட். பிகாஸ் ஆஃப் மேல் நான் இதை பண்ணலை, பிகாஸ் ஆஃப் திஸ் மேன் நான் பண்ண முடியல அப்படின்னு இல்லாமல், ஐ திங்க் மென் ஆர் ஸோ குட். தே நோ எவ்வளோ கெப்பாபிலிட்டி நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டில் நவ் என்னோடய சன் வரைக்கும் நான் பார்க்குறேன், எவ்ரி ஒன் இஸ் சப்போர்ட்டிங் மீ, எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட்டிங் மீ. ஸோ அதனால் உமன் கேன் டூ மச் மோர் தென் எனிதிங் எல்ஸ். எக்ஸலண்ட் மேம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட டைமுக்கும் உங்களோட நாலேஜ் ஷேரிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. விலீஸ் வந்து இன்னும் நிறைய சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணணும், நிறைய ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸில் வந்து உங்களுடைய விங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேஜிக் 20 டீம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். And thanks a lot, sir and Dinesh and you. Thank you so much.